நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து 22,200 கால் ஆப்ஷன். இது வந்து முதல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து கீழே வந்தது. அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா S1ல் ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சோம், ஆனால் ஆகலை. ஆனால் S1க்கு கீழே போயிட்டு அப்புறம் மேலே ரிவர்ஸ் ஆனிச்சு. ஸோ அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கல. அடுத்த ட்ரேட் பார்த்திங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சு. இறங்கும்போது திரும்ப S1ல் வந்து ஒரு கேண்டில் வந்து அதை ப்ளூ கேண்டலாக மாறிடுச்சு. நான் ப்ளூவாக மாற்றி வச்சுருக்கேன், அது க்ரீன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கேண்டில் வந்தபோது என்னாச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 1 2 பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 கேண்டில் வந்து சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. ஸோ இது எடுக்கலாமா வேணாமான்னு சந்தேகம் வரும்போது கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் கை போயிடுச்சு. ஒரு 500 குவான்டிட்டி வாங்கியாச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அதோடைய சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்தோடனே சரி இதுக்கப்புறம் இதை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 2 பாயிண்டில் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 72க்கு வாங்கி 74ல் எக்ஸிட் பண்ணியாச்சு. 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வைஸ்லேயே போய் அப்புறம் கீழே போச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு மற்றபடி சேஃபாக இருக்கிறது நல்லது. இதில் வந்து நம்ம இந்த ட்ரேட் எடுத்ததில் எந்த ஆர்டர் எடுத்தோம் எவ்வளவு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸில் 71.95க்கு எடுத்திருக்கோம். 74க்கு வித்தாச்சு. 500 குவான்டிட்டி 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். நன்றி, வணக்கம்.